இந்த ஆடியோல நம்ம ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம், நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு ஹாஃப் டே நடந்தது, அது எப்படி முடிஞ்சதுன்றது ஒரு அடி கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான். இப்போ அவனுக்கு இருக்கிற அடுத்த ரெசிஸ்டன்ட் 48,888. அதெல்லாம் உடைச்சிருவான்னு தான் எனக்கு தோணுது. அதையும் உடைச்சிட்டு போனான்னா அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் 49,938. இதை உடைக்கும் தான் எனக்கு தோணுது. இது வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு யூஎஸ் மார்க்கெட்ல டவ் ஜோன்ஸ் தெரியுது. 288 பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு நேற்று ஹாஃப் டேல. நாஸ்டாக் கம்போசிட் அவனும் மேல ஏறி தான் முடிஞ்சிருக்கான். அவனுக்கு ரெசிஸ்டன்ட் 23,718. இங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ல இருக்கு. அதை போய் தொடும்னு நினைக்கிறேன். தொட்டுட்டு அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா வந்தா அவனோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 24,033 போய் தொடும். இதுதான் நேற்று யூஎஸ் மார்க்கெட்ல நடந்து முடிஞ்ச ட்ரேடு ஹாஃப் டேல. வேர்ல்டு மார்க்கெட் ஒரு வாட்டி கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் வெள்ளிக்கிழமை. அதே இன்ஃபர்மேஷன் தான். இதுல என்ன ஒன்று, டாலர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா, டாலர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ கோல்டு ஏறிக்கிட்டே இருக்கும். கோல்டு இறங்கிருக்குங்க இன்னைக்கு. 4,555 வரையும் பார்த்தோம் நேற்று. இன்னைக்கு ஒரு $45 கிட்ட இறங்கிருக்கு. 4,502ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் லிட்டில் பிட் ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அப்போ டாலர் நேற்றை விட ஏதோ ஒரு சம்திங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா, $97.798 நேற்று. இன்னைக்கு $97.941. அதனால கோல்டு லிட்டில் பிட்டு ஒரு $45 இறங்கி இருக்கு. ஸோ டவ் ஃபியூச்சர் பார்க்கவே வேணாம். ஏன்னா அது இன்னைக்கு ஹால்ட்டு. இதோட நாளைக்கு காலையில 4 மணிக்கு தான் அது ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம பண்ண முடியும். சரி, இதுவே போதும். இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு இன்ஃபர்மேஷனே போதும். அப்போ ஒரு லிட்டில் பிட் கேப் அப் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம எஸ்ஜிஎஸ் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டிக்கும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிக்கும் பெரிய லெவல்லாம் வித்தியாசம் இல்லை. மார்க்கெட் ஓப்பனிங் 25 டிசம்பர். மார்க்கெட்டு இப்போ எஸ்ஜிஎக்ஸ்டி -62 காட்டுது. என்னங்க இது, எஸ்ஜிஎக்ஸ்டி இன்னைக்கு நடக்குதா என்ன? சரி, கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் பண்ணுவோம். கிஃப்ட் நிஃப்டி 58 பாயிண்ட் மைனஸ், லைவ் பிரைஸ்ன்னு போட்டிருக்கா. ஸோ மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுதா என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு பிரைஸ் ஆசன் 25 டிசம்பர் மணி 12. ஆமாங்க, லைவ் போயிட்டு இருக்கு போல இருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 58 பாயிண்ட் மைனஸ்ல காட்டுது. அதான் இங்க எஸ்ஜிஎக்ஸ்டியும் காட்டுது. இவன் 62 பாயிண்ட் மைனஸ். ஸோ ஒரு 3-4 பாயிண்ட் வித்தியாசம் தான் எஸ்ஜிஎக்ஸ்டி நிஃப்டிக்கும் கிஃப்ட் நிஃப்டிக்கும். ஸோ இப்போதைக்கு ட்ரேட் ஆகுது. மணி 12 காட்டுறான் லைவ் ஆன் அப்படின்ட்டு. சரி, இதை வச்சு நம்ம பார்த்து ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியதுதான். நம்ம நிஃப்டி 50 நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்ததுன்னா, இது வந்து இந்த ப்ளூ லைன் வந்து ஆல்ரெடி பல வாட்டி சொன்ன மாதிரி தான். இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா இது ரெசிஸ்டண்டா மாறிடும். ஓகேவா? இதுக்கு மேல ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்தா இது சப்போர்ட்டா மாறிடும், இந்த ப்ளூ லைன். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அதை நான் வந்து ப்ளூலயே வச்சிருக்கேன். ஏன்னா இது இந்த சைட் வேலையே போற அந்த பேஸ் ரேஞ்ச் இதுக்குள்ளதான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. பாருங்க, இந்த கோட்டை டச் பண்ணிக்கிட்டே தான் போறான். ஸோ அதனால அது பேஸாவே இருக்கட்டும். நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பனிங்னா இப்படி ஆச்சுன்னா இப்படி போகுன்ற, அப்போ அது அந்த இடத்துல ரெசிஸ்டண்டா இருக்கும். அதுக்காக நான் அந்த ப்ளூ லைனை அப்படியே மெயின்டைன் பண்ணேன். இல்லை ஒரு கேப் அப் ஓப்பனிங் இப்படி இருந்தா இது வந்து சப்போர்ட்டா மாறும். ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? இவ்வளவுதான்.
இப்போ இதை வச்சு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 26,047. 26,047 அந்த சப்போர்ட்டை உடைச்சி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி வந்ததுன்னா கிரீன்ல, ஸோ பியர் கேண்டில் வந்ததுன்னா மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் கீழே இறங்கும். எது வரைக்கும் இறங்குன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும். இந்த கேப் இங்க தானே இருக்கு. இந்த கேப் வந்து எப்போ வந்தது? இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எங்க இருக்குன்னா 25,977 இருக்கு. அதையும் கட் பண்ணி ஒரு பீரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்கா வந்தா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 25,903 தான். ஏன்னா அதுக்கும் கீழே ஒரு கேப் இருக்கு, நம்ம அதையும் பார்க்கணும். அதுக்கு கீழேயும் ஒரு கேப் இருக்கு. அது வர்றதுக்கெல்லாம் நாளைக்கே வந்துரும்னா அதெல்லாம் கஷ்டம் தான், வர்றதுக்கு லேட் ஆகும். பட் கண்டிப்பா ஃபில் பண்ண வரும். அதுல மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அது வந்துதான் தீரும் அப்படின்றதுல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 26,047, ரெண்டாவது சப்போர்ட் 26,597, மூணாவது சப்போர்ட் 25,903 இல்ல 900, இந்த ரேஞ்சஸ் இதுதான் சப்போர்ட். ஆனா இன்னொரு சப்போர்ட் கீழே அந்த கேப் இருக்கு, அது வருமானது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 26,203. ஓகேங்களா, இந்த 26,200 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வரையும் ஓஐ சார்ட்ல செக் பண்ணா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 26,261, இது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேல இருக்கிறது 26,327 ஆல் டைம் ஹை, இதுதான் ரெசிஸ்டன்ட். இந்த 3 ரெசிஸ்டன்ட் நாளைக்கு ஆக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனா வந்தா இந்த ப்ளூ லைன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சைடு வேலை போகும். ஏன்னா நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு இல்லை, அதனால பெரிய லெவல்ல மாற்றம் எதுவும் நடக்க போறது கிடையாது. ஸோ எஃப்ஐஎஸ் டிஐஸ் எஃப்ஐஎஸ் இருப்பாங்களான்றதும் டவுட் தான். ஸோ டிஐஸ் மட்டும்தான். யாரு அவங்க கூட போட்டி போட போறாங்க? யாரும் இல்லை. அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு சைடு வேலையே போகலாம், இல்லைன்னா கொஞ்சம் அப்சைட்ல போய் முடியலாம். இது மாதிரிதான் நான் ப்ரிடிக்ட் பண்றேன். ஒருவேளை நாளைக்கு எஃப்ஐஎஸ் இருந்தா மார்க்கெட்டு பழைய மாதிரியே தான் இருக்கும், இந்த ப்ளூ லைனுக்குள்ளேயே சைடு மேல போகும். ஏன்னா ஒரு ரேஞ்ச் போனதுக்கு அப்புறம் எஃப்ஐஎஸ் செல் பண்ண போறான், ஒரு பாட்டம் வந்ததுக்கு அப்புறம் டிஐஎஸ் பை பண்ண போறோம். நடுவில் இந்த ரீட்டைலர் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட போறோம். இதுதான காலம் ஃபுல்லா இப்படிதானே நடக்குது. ஸோ நாளைக்கு இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இப்போ கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 62 பாயிண்ட் 58 பாயிண்ட் மைனஸ்ல காட்டுறான். ஸோ அது நமக்கு நாளைக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மார்க்கெட் வேர்ல்டு ஃபுல்லாவே லீவு தான். நம்ம இண்டெக்ஸ், நம்ம கிஃப்ட் நிஃப்டி மட்டும் டாலர்ல ட்ரேட் ஆகுது. இன்னொரு வாட்டியும் செக் பண்றேன், அது உண்மைதானா அந்த இது. ஆமாங்க, பிரைஸ் ஆஸ் ஆஃப் 25 டிசம்பர் 2025 12:30. போன வாட்டி அதான் பார்த்தோம், இப்பவும் அதான் பார்க்குறோம். காலையில ஓப்பன் ஆன இது காட்டுறோம் 26,991, ஐ 26,282 வரையும் போயிருக்கு. ஸோ எஸ்ஜிஎக்ஸ்டி இன்னைக்கு ஒர்க்கிங் தான் ஆகுதா? சரி, இவன் கிஃப்ட் நிஃப்டி இன்னொரு வாட்டி செக் பண்ணிப்போம். ட்ரேட் ஆகுது. இதுக்கு முன்னாடி 62 இருந்தது இல்ல? ஆமா, ட்ரேட் ஆகுதுங்க. ஸோ அப்போ இப்போ வரையும் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் மாதிரி தான் இருக்கு. இது எப்படி இன்னைக்கு முடியுதோ அதை பொறுத்து கேப் அப் கேப் டவுன் அப்படின்றது நமக்கு நாளைக்கு தெரியும். இதுதான் நிஃப்டி 50ல இருக்கிற ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா இதுதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட். எது? 85,341. இதுவும் அதே மாதிரி தான். இந்த ப்ளூ லைன் வந்து ஒரு பேஸா வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு கேப் டவுன் இப்படி வந்துட்டு இப்படி வந்தா இது ரெசிஸ்டன்ட். ஓகேவா? இல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே வந்ததுன்னா இப்படி ஓப்பன் ஆகி இப்படி வந்தா இது சப்போர்ட். இதை ஞாபகத்தில் வச்சுங்க, அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த ப்ளூ லைனோட யூசேஜ் என்னன்றது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்.
ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கா இருந்தா 85,341 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், ரெண்டாவது 85,151, அதுக்கும் கீழே இந்த கேப் இருக்கு, அதை ஃபில் பண்றதுக்கு அது வரும். ஒரே ஒரு நிமிஷம். இந்த செகண்ட் சப்போர்ட் வந்து எக்ஸாக்டா அது கிடையாது, இதுதான் எக்ஸாக்டா 85,068 அது வரையும் வரும். அதுக்கப்புறம் இருக்கிறது 84,950 அந்த கேப் ஃபில்லிங். இப்ப இந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்தானா கண்டிப்பா அது கீழே இறங்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுதான் அதுக்கு சப்போர்ட் 85,068. ஆமா, 85,068 தான் அதுக்கான சப்போர்ட். மூணாவது சப்போர்ட் 84,950. அதுக்கும் கீழே வந்தா இந்த இது வந்து அடுத்த சப்போர்ட் 84,803. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இது 85,341 சென்செக்ஸ்ல. அடுத்த சப்போர்ட் 85,068. அதுக்கப்புறம் இருக்கிறது 85,950. அதுக்கப்புறம் இருக்கிறது 84,803. இவ்வளவு தொலைவு வருமானு தெரியல. ஆனா இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ண வந்துதான் ஆகணும், வருவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா நாளைக்கே வருமா அப்படின்றது அது டவுட் தான். இல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா, அதாவது இந்த ப்ளூ லைனுக்கு மேல போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இது 85,763. அதை உடைச்சதுன்னா 85,932. அதையும் உடைச்சதுன்னா அதுக்கு மேல இங்க இருக்கு ஆல் டைம் ஹை 86,161. இதெல்லாம் இது வரையும் போச்சுன்னா அசால்ட்டா அதை போய் டச் பண்ணும். ஓகேவா? ஆமா, அதுதான் ஆல் டைம் ஹை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், இன்ட்ராடே லெவல்ஸ். இதை நீங்க வாட்ச் பண்ணீங்க. நான் சொல்ற மாதிரி தான் எப்பவுமே ஒரு இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல வரும்போது மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை நீங்க கண்கூடாவே பார்த்துருப்பீங்க. ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணி தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ட்டை தொட்டு தான் மார்க்கெட் கீழே வருது. அப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடம் அங்கதான் அப்படின்றத நம்ம 100% நம்பி தான் ஆகணும். ஏன்னா எத்தனை வாட்டி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மார்க்கெட் டச் பண்ணி இறங்குது ஏறுது. அப்ப நம்ம அந்த ஒரு இடத்தை தான் எடுக்க முடியும். இப்ப இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம எடுத்துட்டோம்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டே இல்லாத ஏரியா எடுத்துட்டோம்னா, இதை இந்த மாதிரி சைட் வேலையே போகுதுன்னு வச்சுங்க. இப்படி சைட் வேலையே போகுது பாருங்க, ஃபுல்லா சைட் வே தான். அப்ப என்ன ஆகும்னா ஆப்ஷன் பையருக்கு பிரீமியம் வந்து கரைய ஆரம்பிச்சுன்னா நமக்கு லாஸ் ஜென்ரேட் ஆகிடும். காலையில ஒரு இது பாருங்களேன் 9:15 வந்திருக்கு, இது 9:30 வந்திருக்கு. 9ல இருந்து 2:30 மணி வரைக்கும் இப்படி இருந்தா உங்களுக்கு எங்க ப்ராஃபிட் வரும்? பிரீமியம் தான் கரையும் பீட்டா எஃபெக்ட்ல. அதனாலதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல எடுங்க அப்படின்னு சொல்றது. நீங்க மற்ற எந்த இடத்துல வாங்கினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அது அந்த நேரத்துக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் தான் ஆகும். ஆனா மார்க்கெட் அங்கேயே சைட்வேலையே போயிட்டு இருந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே இருந்தானா அந்த ப்ராஃபிட் எல்லாம் கரைஞ்சு போயிடும். அதுக்குதான் சொல்றது. அது இல்லாம எப்பவுமே அவுட் ஆஃப் த மணி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை பார்த்தா 26,200ல 1.34 crore இருக்கு ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் பார்த்தா வெறும் 98,000 கிட்ட தான் இருக்கு லட்சத்துல. அதே மாதிரி 26,150 பார்த்தா அது ஓரளவுக்கு ஈவனா இருக்கு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ட்டும். 26,100 பார்த்தா அதுவும் பரவாயில்ல, ஒரு 30 லட்சம் அதிகமா இருக்கு சப்போர்ட்ல. ஸோ அதுக்கு கீழே எல்லாம் போனீங்கன்னா சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. 26,000ன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 1.53 crores இருக்கு. ஸோ மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்க அதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். எஃப்ஐஎஸ் செல்லிங்ல இருந்தா, நான் ஆல்ரெடி போன புதன்கிழமையே சொன்னேன், எஃப்ஐஎஸ் செல்லிங்ல இருந்தா மார்க்கெட் அதுதான் உச்சம் அப்படின்னு. ஸோ மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் செல்லிங்ல இருந்தா அதுதான் ஃபைனல் உச்சம். அதுக்கப்புறம் அவங்க பையிங் வந்தாதான், அவங்க பையிங் வந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க பையிங்ல இருக்காங்க இல்லைன்றது. அந்த கேண்டில் ஆகிற அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட வித் ஹைட்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு நேத்து கூட அவங்க எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்ல தான் இருப்பாங்கன்னு தோணுது. எதுக்கு அதை ஒரு வாட்டி நம்ம பார்த்துருவோம் என்எஸ்சி ரிப்போர்ட்ல போய் அவங்க என்னதான் பண்ணியிருக்காங்க
எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் நேற்று அப்படின்றத நம்ம பார்த்தா நமக்கு தெரிஞ்சிட போகுது. எதுக்கு அது ஒரு கண்கூடா? எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் 24th டிசம்பர் பற்றியா செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. 1721 ரூபா எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க. இது என்னது? எஃப்ஐ ட்ரேடிங் ஆகி என்எஸ்சி கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டு கேபிட்டல் எம்சிஐ. அப்போ இதுதான் 2000 கோடி கிட்ட செல் பண்ணிக்கிறாங்க. 1993.18 கோடிக்கு நேற்று செல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி தான். அப்போ இதுதான் உச்சம். நிஃப்டி 50ல அந்த 26,300 எவ்வளோ போச்சு? 26,324 தான் உச்சம். இதுக்கு மேலே அது ஃபர்தராக கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எஃப்ஐஎஸ் தான் இருக்கிறதுலே பிக் பிளேயர். அவன் செல் பண்ணும் போது மார்க்கெட் டிஐஎஸ் காலையிலெல்லாம் மார்க்கெட் டிஐஎஸ் மேலே ஏற்றிட்டு போவான். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்லேருந்து எல்லா இதுவையும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான் எஃப்ஐஎஸ். இதுதானே நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல கீழே இறங்கிச்சு. இந்த இடம்லாம் பாருங்க, மேலே போகுது, கீழே வருது, மறுபடியும் டிஐஎஸ் மேலே கொண்டு போறான், அடுத்த நாள் கீழே வருது, மறுபடியும் மேலே கொண்டு போறான், அதுக்கு அடுத்த நாள் கீழே வருது, மறுபடியும் மேலே போறான், கீழே வரான், இப்ப மேலே போயிருக்கான், இப்ப கீழே இறங்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து 3 நாளா எஃப்ஐஎஸ் பையிங்ல இருந்தாங்க. ஸோ அதனால அது மேலே போயிருக்கு. இப்போ நேற்று செல்லிங்ல இருக்காங்க. அப்போ இப்போ இந்த இடம் அப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட்ல இப்படி போயிட்டு இப்படி வருது. இந்த மலைங்க இருக்கிற ஷேப்ல வருது மார்க்கெட். அப்படிதான் வரும். ஏன்னா அவங்க செல்லிங்ல இருந்தா இப்படிதான் வரும் அப்படின்றது நான் நம்புறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வெள்ளிக்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த லெவல்ஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரியே ப்ளே பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அது நீங்க அதாவது ஆப்ஷன் பையிங் தான் பண்ணணும்னு விருப்பப்பட்டு தான் உள்ள வரீங்க. தைரியமா இறங்கி பாருங்க அப்படின்றதுதான் என்னோட அட்வைஸ். மற்றபடி இந்த சார்ட்ல இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாம் வாங்கக்கூடிய இடம்லாம் நான் சொல்லலை. இதெல்லாம் இங்க மார்க்கெட் திரும்பும், இங்க இருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். இது சொல்றது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதை பேஸ் பண்ணி நீங்க எதையுமே பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் டிசிஷனை மேக் பண்ணுங்க. நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கமான முடிவை எடுங்க. எந்த ஒரு டிசிஷனும் உங்களோட ஓன் டிசிஷனா தான் இருக்கணும். நான் சொல்றதோ இல்லை மற்றவங்க சொல்றதோ பேஸ் பண்ணி எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வெற்றி, ப்ராஃபிட், லாசஸ் அப்படின்றது உங்களை மட்டும்தான் சாரப்போகுது. அதனால நல்லது ஒரு முடிவை எடுத்து ஆப்ஷன் பையிங்ன்றது வெரி 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 ரிஸ்கி. நானே சொல்றேன், பல பேரும் அதுதான் சொல்லுவாங்க, செபியும் அதுதான் சொல்லுது. ஸோ அப்பேற்பட்ட ரிஸ்கான இதுவை நம்ம பண்ணும்போது ரொம்ப உஷாரா ட்ரேட் பண்ணணும். பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் போச்சுன்னா தைரியமா லாஸ்ட்ல வெளியே வர அந்த தைரியம் வேணும். வெயிட் பண்றது நிச்சயமா கூடாது. மார்க்கெட் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா மண்டே இருக்குது, மறுபடியும் மண்டே இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இருக்கு, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருக்கு. இப்படி பல வருடங்கள் நமக்காக மார்க்கெட் இருக்கு. ஒரே நாள்ல எல்லா காசையும் இழந்து மனவேதனை அடையாதுங்க. அதனால ப்ரெஷர் உங்களுக்கு ஏறும், ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும், பீஸ்ஃபுல்லா இருக்கிற லைஃப் உடஞ்ச கண்ணாடி மாதிரி ஆயிடும். நான் ஏற்கனவே உடஞ்ச கண்ணாடி தான், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஆயிடாதீங்க அப்படின்றதுதான் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸா சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்ட்ராடே டைம்ல மீட் பண்ணலாம். நன்றி.